உங்களோட பெர்மிசஸ்க்குள்ள அன்னோன் பர்சன் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாருமே வரக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டல் ரன் பண்ணுறீங்க, யார் யாரோ வராங்க, நிறைய தெஃப்ட் ஆகுது, இதெல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அவங்க கொஞ்சம் ஏஜ்டான பீப்புள்ஸ், கொஞ்சம் சேஃப்டிக்காகவும் அடிக்கடி வந்து என்னால் கீழே வந்து நான் டோர் லாக் பண்ணிட்டேன், லாக் போட்டு லாக் பண்ணிட்டா யாராச்சும் வராங்க அப்படின்னா அடிக்கடி என்னால் கீழே வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க வந்து ஒரு எஸ்எஸ் கேட் மாதிரி வச்சுருந்தாங்க. எந்த கேட்னாலும் வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் அவுட்டோராக இருக்கலாம், இன்டோராக இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் கேட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட இருந்தது வந்து ஒரு எஸ்எஸ் கேட் இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் தேவைப்பட்டுச்சு. நம்மளோட வெல்டரை கூப்பிட்டு போயிட்டு நம்ம என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் வச்சு மேலேருந்து அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிட் சுவிட்சும் பண்ணி கொடுத்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து 4 வேல வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கார்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க மொபைல் மூலமாகவும் இந்த கேட்டை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த கேட்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களோ, நீங்கள் யார் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும். இதை பற்றி ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கைட் அண்டு இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லாங் வீடியோ வந்து கீழே வந்து ரிலேட்டட் வீடியோஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.